பழனியில் மொத்தமாக மாறும் அரசியல் கணக்கு. திமுகவின் உள்ளடி வேலை. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு காத்திருக்கும் மிகப்பெரிய ஆப்பு. திண்டுக்கல் என்றாலே பெரியசாமி என்ற பிம்பம் சுக்குநூறாக உடைந்திருக்கிறது. ஏனென்றால் பழனி சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பெரியசாமியின் மகன் பி செந்தில்குமார் தொகுதி மாறி போட்டியிடுகிறார். ஏனென்றால் கடந்த காலங்களில் பழனி தொகுதிக்கு அவர் உருப்படியான திட்டங்களையோ அல்லது வளர்ச்சி பணிகளையோ பெரியளவில் செய்யவில்லை என்பதால் தொகுதி மாறியிருக்கிறார். இந்த நிலையில் பழனி சட்டமன்ற தொகுதியின் தற்போதைய அரசியல் களம் ஆளும் கட்சியான திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடையே ஒரு நெருக்கடியான சூழலை உருவாக்கியிருக்கிறது. குறிப்பாக நீண்ட காலமாக இந்த தொகுதியில் திமுகவின் முகமாக பார்க்கப்பட்ட பி செந்தில்குமார் எதிர்பாராத விதமாக தொகுதி மாற்றப்பட்ட செய்தி கழக உடன்பிறப்புகள் மற்றும் நிர்வாகிகளிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அடிமட்ட தொண்டர்கள் முதல் கிளைக்கழக நிர்வாகிகள் வரை அனைவரும் பி செந்தில்குமார் மீண்டும் இங்கு போட்டியிடுவார் என்ற நம்பிக்கையில் இருந்த நிலையில் தலைமை எடுத்த இந்த முடிவு அவர்களை சோதனையில் ஆழ்த்தியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பழனி தொகுதி கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருப்பது எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல அமைந்திருக்கிறது. பாரம்பரியமாக திமுக இருக்கும் ஒரு தொகுதியை தாரை வார்த்து கொடுத்ததை உள்ளூர் கேடர்ஸால் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதன் நேரடி விளைவாக தேர்தல் களத்தில் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக வேலை செய்வதில் திமுக தொண்டர்களிடையே ஒருவித தொய்வும் வெளிப்படையான அதிருப்தியும் நிலவுகிறது. தலைமை என்னதான் கட்டளையிட்டாலும் தங்களுக்கு பிடித்தமான வேட்பாளர் மாற்றப்பட்ட ஆத்திரத்தில் இருக்கும் தொண்டர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தங்கள் வாக்குகளை செலுத்த முன்வருவார்களா என்பது மிக பெரிய கேள்விக்குறியாக உருவெடுத்துள்ளது. உள்ளூர் நிர்வாகிகளின் இந்த ஒத்துழைப்பின்மை மற்றும் மௌனம் வரும் தேர்தலில் கம்யூனிஸ்ட் வேட்பாளரின் வெற்றி வாய்ப்பை வெகுவாக பாதிக்கும் சூழலை உருவாக்கியுள்ளது. மொத்தத்தில் வேட்பாளர் மாற்றம் மற்றும் தொகுதி ஒதுக்கீடு தொடர்பான இந்த உட்கட்சி பூசல்கள் பழனி தொகுதியில் திமுக கூட்டணியின் பலத்தை நிலைகுலைய செய்திருப்பதுடன் தேர்தல் முடிவுகளில் ஒரு பெரும் மாற்றத்திற்கு வித்திடும் நிலையை அங்கு ஏற்படுத்தியிருக்கிறது.